ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாப்டியாவே தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லேண்டன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லேண்டனை நம்ம வந்து நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேண்டனை நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு நோட் புக்கோட கவர் அட்டை தேவைப்படுது. அந்த கவரை வந்து சின்ன நோட் புக் கவரில் தான் இப்படி ரெண்டாக மடித்து அதை வந்து இப்படி பார்டர் விட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சைட்ஸ் வந்துச்சா. இப்போ இது வந்து நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டி ஒரு கியூபாய்ட் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி நம்ம இன்சுலேஷன் டேப்பை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி 2 சைடுமே ஒட்டிக்கலாம். நீங்கள் நம்ம இந்த சேனலை புதுசாக பார்க்கிங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான டிஐஒய் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இதை செஞ்சதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கியூபாய்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி நான் இதை நல்லா மடிச்சு விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கியூபாய்ட் ஷேப் நமக்கு கிடச்சிச்சு. இப்போது இந்த லேண்டனுடைய பாட்டமில் நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கார்ட்போர்ட் பீஸ் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக வெட்டி எடுத்துகிட்டு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இப்போது நாம் ஃபிக்ஸ் பண்ண அந்த கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பல்ப் ஹோல்டர்லேருந்து லைன் இழுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நான் ஒரு இது எலக்ட்ரானிக் ஷாப்லேருந்து வாங்கினேன். நீங்கள் வந்து பல்ப் ஹோல்டரில் மாட்டி லைன் எடுக்கிறது ப்ளக் மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்டால் தருவாங்க. எனக்கே அது ஒரு பேர் ஒழுங்காக சரியாக தெரியல. ஸோ நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அடாப்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பல்ப் ஹோல்டரில் இருந்து லைன் எடுக்கிற மாதிரி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பல்ப் ஹோல்டரை வந்து அந்த ஒயரோட இன்னொரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பல்ப் ஹோல்டரை பொறுத்தவரையிலையுமே கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அடாப்டரில் இருந்து இழுக்குவோமோ இல்லாட்டி நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து லைன் இழுத்தாலும் சரி, பல்ப் ஹோல்டரில் உள்ள 2 பின்னையுமே ஒரு இதில் ஒரு ஒயரையும் இன்னொரு இதில் இன்னொரு ஒயரையும்
நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் அண்ட் பிளாக் எடுத்துருக்கேன். ஒரு இதில் ரெட் இன்னொரு இதில் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து இது வந்து ஏசி கரண்ட்டு, ஓகேவா? ஏசி கரண்ட்டை பொறுத்தவரையிலையுமே நம்ம ப்ளஸ் மைனஸ் கிடையாது. ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம வந்து எப்படினாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம இந்த லேண்டனை சுற்றிலுமே A4 ஷீட் வச்சு கவர் பண்ண போகிறோம். A4 ஷீட் வந்து ஒரு A4 ஷீட்டை வச்சு என்னால் 2 சைடு தான் கவர் பண்ண முடியுது. 3ஆவது சைடில் கொஞ்சம் தான் கவர் பண்ண முடியுது. ஸோ வந்து நம்ம இன்னொரு A4 ஷீட்டு வேணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா இதே A4 ஷீட்டை நம்ம எங்கெல்லாம் மடித்தோமோ அது லேண்டன் மேலே வச்சு மடித்தோம் இல்லையா, அதையே இன்னொரு A4 ஷீட்லேயும் வச்சு அதே மாதிரி 2வது A4 ஷீட்டையும் மடித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் லேண்டன் மேலே வச்சு மடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, 2 A4 ஷீட்டையுமே நம்ம மடித்து எடுத்துக்கிட்டாச்சு. ஆனால் எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்கிறதுனா 3வது சைடை வந்து பாதி கவர் பண்ணிட்டு இருந்துச்சுல, அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நாம் இந்த 2 இதையும் வச்சு அந்த லேண்டனை கவர் பண்ண போகிறோம். சுற்றிலும் 4 சைஸுமே கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸாக கொஞ்சம் பேப்பர் வந்து வெளியே நின்றுட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம். நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கவர் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பேப்பர் வந்து லேண்டனுடைய பாட்டம் ஃபிட் ஆகுறத விட கொஞ்சம் சுற்றிலுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த லேண்டனை மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த லேண்டனுடைய கார்னர்லேருந்து பேப்பரோட கார்னர் வரைக்கும் ஒரு லைன் சின்னதாக லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். லேண்டனை விட சுற்றிலுமே பார்டர் வந்து 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலே போதும். அங்கே நான் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த லைன் வரைஞ்ச பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடணும். ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையுமே கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூவை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். க்ளூ
அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லேண்டர்னில் இதை பேப்பரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து லேண்டர்னில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா லேண்டர்ன் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு வச்சு தான் செய்யலை, வெறும் நோட்டில் உள்ள அந்த அட்டையை வச்சு தான் செஞ்சுருக்கோம். நான் வந்து பாட்டமை கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம பல்பை மாட்டாமலே பாட்டமை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் மாரி. ஸோ எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் இருந்துச்சு, இல்லாட்டி 4 சைடு ஒட்டிட்டு நான் பல்பை போடாமல் நான் என்ன பண்ண முடியும் லேண்டன் வச்சுட்டு. ஸோ இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம இந்த 2 சைடு தானே ஒட்டலை, அதனால் நான் பல்பை உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் மறந்துடாதீங்க, பல்போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டம் போட்டுங்க. பல்ப் ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது இதை ஆன் பண்ணிடலாம். 3, 2, 1. வேற லெவல், ஓகேவா? வேற லெவலில் இருக்குது லேண்டன். அந்த சுற்றிலுமே எல்லோ கலரில் வச்சு அந்த பார்டர் மட்டும் பிளாக்காக டிம்மாக தெரியுது, வந்து அது வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து பல்போட சீலிங்கில் இருந்துச்சுன்னா சீலிங்கில் கூட இதை வந்து நம்ம ஹேங் பண்ணலாம். பட் எங்கள் வீட்டில் சீலிங்கில் வந்து பல்ப் மாட்டுறது இல்லை. இப்போ லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியாச்சு. மொபைலோடைய ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃப்ளாஷ் லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லேண்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக டிம் ஆயிடுச்சு. இந்த லேண்டர்னுடைய வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த லேண்டர்ன் வந்து ஒரு நைட் லேம்புக்கு ஏற்ற அளவுக்கான வெளிச்சம் வந்து தருது, ஓகேவா? இதை வந்து நம்ம டேபிள் பக்கத்தில், ஸ்டடி டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு இந்த லைட்டையும் சாதாரண எரியற லைட் போக இந்த லைட்டையும் போட்டு வச்சுட்டு படித்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து வார்ம் கலர் லைட் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வார்ம் கலர் லைட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த லேண்டரை அதனால தான் ஐடியாவே வந்துச்சு இப்படி ஒன்று செய்யலாமேன்னு. இந்த லேண்டர்னை பற்றினா உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.